எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இது என்ன வீடியோ அப்படின்னா, இழந்த இலையை தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த இலையை பற்றி நிறைய பயன்கள் இருக்குங்க. இந்த கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறவங்க, குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த பதிவுங்க. பீரியட்ஸ் ஆகி 3வது நாள் வந்து இந்த இழந்த இலையை வந்து அரைச்சி, பூண்டு மிளகு இதை வச்சு அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்தி குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நெகத்தால் வச்சு இப்படி கிள்ளி பறிக்கக்கூடாது. இந்த இப்போ ஒரு இலை இருக்குன்னா, இது வந்து நெகத்தால் வச்சு இப்படி கிள்ளி பறிக்கக்கூடாது. இந்த உள்ளங்கையால் இப்படி வந்து பறித்து பயன்படுத்தணுங்க. இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பாட்டி அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நான் பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கணும், வீடியோங்கிறது பயனுள்ள பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.